அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி கொள்ளு வச்சு சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோவை வந்து கடைசி வரை பாருங்கள். நல்லா வந்து ஹெல்த் டிப்ஸ், அப்புறமா வந்து நம்மளுக்கு வந்து இதில் வந்து பருப்பு வந்து வெளியில் வந்து தண்ணி வெளியே வராமல் இருக்குன்னா என்ன செய்யலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறேன். இந்த கொள்ளோட பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இதில் அயன், கால்சியம் எல்லாமே அதிகமாக இருக்குது. இதனால் நம்மளுக்கு வந்து லேடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறமா இது வந்து கொள்ளு வந்து நம்ம எடுத்துக்கும் போது நம்மளுடைய உடம்பு வந்து நல்லா மெலிகிறத பார்க்கலாம். நான் இந்த 2 பெரிய டேபிள் ஸ்பூன் கொள்ளு கூட பருப்பு ஒரு 1/2 கப் பருப்பு எடுத்துகிட்டு கட்டி பெருங்காயம், பூண்டு எல்லாமே போட்டாச்சு. அப்புறம் இது வந்து பருப்புடைய தண்ணி வந்து வெளியில் வராமல் இருக்கணும்னா நான் வந்து ஆயில் 1 ஸ்பூன் போட்டுட்டு நம்ம லிட்டை க்ளோஸ் பண்ணிக்கணும். அப்புறம் இது சாம்பாரோடைய வெஜிடபிள். இதில் எல்லா வெஜிடபிளும் நம்மளுக்கு கிடைக்கிது இங்கே துபாயில். அப்புறம் பேனில் வந்து கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு நம்ம இந்த காய்கறியை எல்லாமே நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்புறமா நம்ம இது கூட நான் வந்து எல்லா சாம்பார் பவுடர் அதெல்லாம் நான் சேர்க்குறது கிடையாது. ஒவ்வொரு டைப் சாம்பாரும் நம்ம வந்து கேரளா சாம்பார், தமிழ்நாடு சாம்பார், அப்படி ஒவ்வொரு டைப் சாம்பார் இருக்குது. நான் இதில் வந்து மிளகா பவுடரும் பச்சை மிளகாவும் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நம்ம நல்லா வந்து காய்கறியை கொஞ்சம் வேக வச்சுட்டு அப்புறமா வந்து ரொம்ப காய்கறி வேக வைக்க வேண்டாம். அதுக்கப்புறமா நம்ம தக்காளியும் பச்சை மிளகாவும் பாதி வேகும் போதே நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு காய்கறி கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம அந்த கொஞ்சமாக புளி கரைசலை நம்ம இப்போவே போடும்போது நல்லா வந்து புளிப்புத்தன்மை வந்து நல்லா சீக்கிரம் கொடுக்கும். பருப்பை வந்து நம்ம சீக்கிரம் போடும்போது அது ரொம்ப வந்து பருப்பு மேஷ் ஆகிடுறதுனால டேஸ்ட் அவ்வளோவா இருக்காது. நம்ம கொஞ்சம் புளி கரைசலை போட்டதுக்கப்புறம் நம்ம இந்த பருப்பு தண்ணியை வந்து நம்ம பருப்பை வந்து சேர்க்கும் போது சாம்பார் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்னுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் நல்ல வீடியோ, ஹெல்த்தி வீடியோஸ்காண்டி. அப்புறம் நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இதுக்கு நான் வந்து கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு அப்புறம் அதில் வந்து மஸ்டர்ட் சீட், அப்புறம் ரெட் சில்லி, அப்புறம் கருவேப்பிலை எல்லாமே நம்ம சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து வெள்ளைப்பூண்டை வந்து தட்டி அதையும் போடும்போது நம்மளுக்கு தாளிப்பு எவ்வளோ நல்லா கொடுக்குமோ அவ்வளோ வந்து நம்மளுக்கு சாம்பாரும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ஈஸியாக வந்து நம்ம சாம்பார் வந்து நம்மளுக்கு ரொம்ப சூப்பராக டேஸ்டியான சாம்பார் வந்து நம்மளுக்கு ரைஸ் கூட சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக லாஸ்ட்டில் வந்து நம்ம நெய் கூட சேர்த்துக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா அடுத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் குறை இருந்துச்சுன்னா லாஸ்ட்டில் வந்து நம்ம மல்லி இலை போட்டுட்டு எப்போதும் வந்து ஃபஸ்ட்டு போடுவோம். ஆனால் லாஸ்ட்டாக நம்ம வந்து மல்லி இலை போடும்போது அதனுடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து அதிகமாகுது. அதனால் நம்ம லாஸ்ட்டாக வந்து நான் மல்லி இலை தூவியாச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும்.